வணக்கம். தமிழகத்தின் கனடா செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். கனடா பிரதமரை மீண்டும் ஆளுநர் என குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப். கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியினர் தொடர்ந்து நிராகரிப்பு. மில்லியன் கணக்கான மோசடியாளர்கள் 2 கைது. 4 நேஷன் ஃபேஸ் ஆஃப் இறுதிப் போட்டியில் கனடா வெற்றி பெற்றது. கனடாவில் வீடுகள் விற்பனையில் ஏற்பட்ட மாற்றம். நியூ ரங்கனாஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். கனடாவை மீண்டும் அமெரிக்காவின் 51வது மாகாணம் என்று கூறி வம்புக்கிழுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப். கனடாவை அவ்வப்போது அமெரிக்காவின் 51வது மாகாணம் என்று கூறி வம்புக்கிழுத்து வந்தார் அமெரிக்க ஜனாதிபதி. இந்நிலையில் மீண்டும் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணம் என்றும் கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவை கனடா ஆளுநர் என்றும் கூறியுள்ளார் ட்ரம்ப். இம்முறை சற்று சீரியஸாகவே அவர் இடுகையொன்றை பதிவேற்றம் செய்துள்ளது போல் தெரிகிறது. அதாவது கேலி செய்வது போல் பேசாமல் சீரியஸாகவே கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணம் என்றும் கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோவை கனடா ஆளுநர் என்றும் கூறியுள்ளார் ட்ரம்ப். கனடா ஹாக்கி அணிக்கு எதிராக அமெரிக்க அணி விளையாடுவது தொடர்பில் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள செய்தி ஒன்றில் விரைவில் நமது 51வது மாகாணமாக இருக்கும் கனடாவை எதிர்த்து விளையாடும் அமெரிக்க அணியை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆளுநர்கள் சந்திப்பு இருப்பதால் என்னால் போட்டியை காண நேரில் வர முடியாது. ஆனால் எல்லோரும் போட்டியை காண்போம். போட்டியை காண கனடா ஆளுநரான ட்ரூடோவும் நம்முடன் இணைந்து கொள்வார் என்றால் அவரை மனதார வரவேற்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் ட்ரம்ப். ஆனால் ட்ரம்புக்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ சரியான பதிலடி கொடுத்துள்ளார். விடயம் என்னவென்றால், இந்த ஹாக்கி போட்டியில் கனடா அமெரிக்காவை 3-2 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து சமூக ஊடகமான எக்ஸில் செய்தியொன்றை வெளியிட்டுள்ள ட்ரூடோ, நீங்கள் எங்கள் நாட்டை எடுத்துக்கொள்ள முடியாது, விளையாட்டிலும் எங்களை ஜெயிக்க முடியாது என சுட பதிலளித்துள்ளார். கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியினரை தொடர்ந்து நிராகரித்து வருவது போல் தெரிகிறது. கனடா பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ தனது பதவியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து தான் கனடா பிரதமர் பதவிக்காக போட்டியிட இருப்பதாக இந்திய வம்சாவளியினரான சந்திரா ஆர்யா தெரிவித்திருந்தார். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோவின் லேபர் கட்சி கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிட அவருக்கு அனுமதி மறுத்துவிட்டது. பின்னர் ரூபி தல்லா எனும் இந்திய வம்சாவளியினர் கனடா பிரதமர் பதவிக்காக போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அவரையும் ஜஸ்டின் ட்ரூடோவின் லேபர் கட்சி கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிட விடாமல் செய்துள்ளது. தலைமை பதவிக்கு போட்டியிடுவதிலிருந்து தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோவின் லேபர் கட்சி சற்று முன் அறிவித்ததாக ரூபி தெரிவித்துள்ளார். தான் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக கிடைத்த செய்தியுடன் அந்த அறிவிப்பு ஊடகங்களுக்கு லீக் செய்யப்பட்டதாலும் தான் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் அடைந்துள்ளதாக ரூபி தெரிவித்துள்ளார். ஒரு நாள் வெளிநாட்டின் தலையீடு என்றும் இன்னொரு நாள் பிரச்சார விதிகளை மீறியதாகவும் ஏதாவது காரணம் கூறுவதாக தெரிவிக்கும் ரூபி, மார்க் கர்னே என்பவர் கனடா பிரதமர் பதவிக்கு போட்டியிடத்தான் தடையாக இருப்பதனாலேயே இந்த நடவடிக்கை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். ஆக பிரதமர் பதவிக்கு போட்டியிடும் இந்திய வம்சாவளியினரை கனடா தொடர்ந்து ஏதாவது காரணம் காட்டி நிராகரித்து வருவது தெரிகிறது. RCMPயின் தகவலின்படி நூற்றுக்கணக்கான கனேடியர்களிடமிருந்து மில்லியன் கணக்கான டாலர்களை மோசடி செய்ததாக கூறப்படும் ஷகீப் மன்சூரி மற்றும் மெட்ரோ லைன் அலோவ் ஆகிய 2 டொரண்டோ குடியிருப்பாளர்கள் மீது குற்றவியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இவர்கள் இருவரும் தங்கள் விவரங்களை மறைக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியதுடன் தாம் வங்கியிலிருந்து அல்லது அரசாங்கம் மற்றும் போலீசிலிருந்து கதைப்பதாகவும் கூறி மக்களை ஏமாற்றி வந்துள்ளதாக RCMP தெரிவித்துள்ளனர். சந்தேக நபர்களின் வீட்டை சைபர் கிரைம் புலனாய்வாளர்கள் சோதனை செய்து தொழில்நுட்ப சாதனங்கள் உட்பட பல பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். இதுபோன்று 570 தொலைபேசி மோசடியாளர்கள் குறித்த தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் விரைவில் அவர்கள் வெளிக்கொணரப்படுவார்கள் எனவும் RCMP மேலும் கூறியுள்ளது. இருவரும் கைது செய்யப்பட்டு மெப்ஹர்ட்ஸ், வெனியர் ஆகிய சீர்திருத்த நிலையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மே நிகழ்வு வழியாக திங்கட்கிழமை டொரண்டோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள்.
வியாழக்கிழமை நடைபெற்ற பரபரப்பான 4 நேஷன் ஃபேஸோ இறுதிப் போட்டியில் கனடா அமெரிக்காவை 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கொன்னோர் எம்சி டேவிட் கூடுதல் நேரத்தில் 8க்கு 18 கோல் அடித்தார். வட அமெரிக்க விளையாட்டு உலகின் கவனத்தை ஈர்த்த சாம்பியன்ஷிப் ஆட்டம் நாடுகளுக்கு இடையே அதிகரித்த அரசியல் பதட்டங்களின் பின்னணியில் விளையாடப்பட்டது. கனடாவில் வீடுகள் விற்பனையில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கனடிய வீட்டுமனை ஒன்றியம் இது தொடர்பாக தகவல்களை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வீடுகளின் விற்பனையானது கடந்த டிசம்பர் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது 3% குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டுடன் ஒப்பீடு செய்யும் போது இந்த ஆண்டில் வீடுகளின் விற்பனை ஜனவரி மாதத்தில் 2.9% அதிகரித்துள்ளது. வரி விதிப்பு, வட்டி வீதம் போன்ற காரணிகளின் அடிப்படையில் வீடுகளின் விற்பனை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த டிசம்பர் மாதம் வீடுகள் விற்பனை தொடர்பான பட்டியலுக்கு சேர்க்கப்பட்ட வீடுகளின் எண்ணிக்கை 11% அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் தமிழாரத்தின் கனடா செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.